எரேமியா 38, உன் கட்டுகளை அறுப்பேன். தேவன் உங்களை பார்த்து ஒரு வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய கட்டுன்னு எழுதப்படல, பலவிதமான கட்டுகளை என்ன செய்வாரா, வேரோட அறுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனால் வருகிற கட்டு இருக்கிறது, பிசாசினால் வருகிற கட்டுகள் இருக்கிறது. நமக்கு நாமே சில காலத்தில் அகப்பட்டுறோம், கட்டப்பட்டுறோம். இப்படி பல விதத்திலே நமக்கு கட்டுகள் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கட்டுகளை, அது எந்த விதத்திலேயே வரட்டுமே, யாரால் வரட்டுமே, எப்படி வரட்டுமே, அந்த கட்டுகளை நான் வேரோடு அதை அறுப்பேன் அவர் வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இங்கே ஒரு மகளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, நீ 18 வருஷமா மகளை கட்டப்பட்டிருக்கிறாய் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் 18 வருஷமா ஒரு மகளுடைய வாழ்க்கையில் இருந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டார். இன்னைக்கு நாமும் கூட சில காரியத்தில் பாருங்க, வெளியே வர முடியாதபடி சிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த கட்டுகளை நான் அவிழ்ப்பேன். சிந்தனையில் சில கட்டு, பேச்சில் சில கட்டுகள், நம்முடைய பார்வையில் தேவையில்லாதபடி அசுத்தத்தையே பார்க்கிற ஒரு கட்டு, கடன் பிரச்சனை, சில காரியத்தில் முன்னுக்கு வர முடியல, தோல்வி, இப்படிப்பட்ட சில கட்டுகளோடு காணப்படுகிறோம். ஆண்டவர் முதலாவது சொல்றாரு அறுப்பேன் சொல்றாரு, இரண்டாவது அவிழ்ப்பேன் சொல்றாரு. எவ்வளவு பெரிய தெய்வம்!